நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம். ரைட், இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. இதை சரியாக நம்ம கவனிக்கல அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிப்பு ஏற்படும். ஆகையினால இன்றைக்கி நாம் அந்த இன்ஃப்ளேஷன் என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு அந்த பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பணவீக்கம் அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்துக்கொள்ள முடியும் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, அந்த சப்ளை ஆஃப் மணி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அளவின் பணம் இருக்கு இல்லையா, மொத்த பணத்தினுடைய அளவானது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஒரு சிம்டமாக எடுத்துக்குவாங்கங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படி இருக்கு இல்லையா, பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய விலை அதிக அளவு கூடிக்கிட்டே போகுங்க. சரி, இது 2மே நம்மளுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருங்க. ஸோ ஆகையினால இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது, இதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ரைட், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத 2 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். 2 ஹெட்டிங் கீழே. ஒன்று காரணத்தின் அடிப்படையில், இன்னொன்று அதனுடைய ஸ்பீடு, அதை பொறுத்து, அதனுடைய வேகத்தை பொறுத்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். சரி, காரணத்தின் அடிப்படையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் பணமானது அதிக அளவில் அச்சடிக்கப்பட்டால் அச்சடிக்கப்பட்டால் அந்த கரன்சி அதிகமாக புழக்கத்துக்குள்ள வரும். அதனால் பணப்புழக்கம் ஏற்பட்டு இது கரன்சி இன்ஃப்ளேஷனை கொண்டு வந்துருங்க. ரைட், இது என்ன பாதிப்பு கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் அதிகமாக பணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா ப்ரொடியூசரும் அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாங்குறதுக்கும் மக்கள்கிட்ட பணம் இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பணம் இல்லையோ, அதாவது ஏழை மக்களிடம் பணம் இருக்காது, அவங்களால வாங்க முடியாது, நிச்சயமாக ஒரு பொருளாதார சீர்குலைவு வருங்க. இதுதான் கரன்சி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறது. கிரெடிட் இன்ஃப்ளேஷன் சில நேரங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்கே போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்குறாங்க, பேங்க்கு போனால் ஈஸியாக கடன் கிடைக்கி அப்படின்னு நினச்சாங்க. இந்த கடன் வாங்கி ப்ரொடக்டிவ் இல்லாத பர்பஸ்க்கு மக்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போதும் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பணவீக்கம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம கிரெடிட் பணவீக்கம் சொல்லுவோம். இதுவும் பெரிய ஆபத்துங்க. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா டிஃபிசிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, டிஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபிசிட் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு மீறி செலவுகளை மேற்கொள்ளுதல். அப்போ அந்த செலவுகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகவும் ஏற்படக்கூடிய அந்த பணவீக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃபிசிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன். இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிறைய பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படும். அதை ஒவ்வொருத்தருடைய தனிநபருடைய தேவையை நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த அக்ரிகேட் டிமாண்ட் கூட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸினுடைய லெவல் கூடிக்கிட்டே போகும். இப்போ ஃபார் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நம்மகிட்ட இருக்கிறது 10 பொருள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாங்குறதுக்கு 100 பேர் க்யூவில் நின்னாங்க அப்படின்னீங்கன்னா அப்போ அந்த டிமாண்டு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக அதனுடைய விலையை கூட்டிடுவார். ஸோ இதன் காரணமாகவும் அந்த டிமாண்ட் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினாலையும் விலை அதிகரிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு நமக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படும். இந்த ரா மெட்டீரியலினுடைய விலை கூடுனாலோ, இல்லை லேபருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கூடுனாலோ, இல்லை நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான தேவைகள் அதுக்கான செலவுகள் கூடினாலும் என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளுடைய விலையோ இல்லை பணியுடைய விலையோ நமக்கு அதிகமாக ஆயிரும். ஸோ அதன் காரணமாகவும் ஏற்பக்கூடிய இன்ஃப்ளேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுவுமே நமக்கு நல்லது இல்லைங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் வைக்கும்போது தான் நம்மளுடைய நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரைட், இதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷனை ஸ்பீடுன்னு அடிப்படையிலையும் நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தவளக்கூடிய பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% to 3%. இது என்ன 2% to 3% அப்படின்னா ஒரு பொருளை நம்ம ₹1 வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 1% அப்படிங்கிறது 1 பைசா இல்லைங்களா. ஸோ அடுத்த வருஷமோ இல்லை அந்த பொருளுடைய விலை கூடும் பொழுது ₹1 1 பைசா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 1%. ₹1 2 பைசா அப்படின்னு சொன்னீங்கன்னா 2% விலை கூடி இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த மாதிரி விலை கூடும் பொழுது நிச்சயமாக இது யாருக்கும் ரொம்ப பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. அதே நேரத்தில் ப்ரொடியூசருக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். ரைட், நான் போன வருடம் வந்து இல்லை போன மாதம் வந்து இந்த பொருளை வந்து ₹1 விற்றேன், இப்போது அதில் 1% அதிகமாக வச்சு ₹1 அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்படிங்கிற போது இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஸோ இது வந்து 2% 3% வரைக்கும் நமக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் யாரையும் இது பாதிக்காது. ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இதுவே இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், அதாவது நடந்து போகக்கூடிய பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய விலை ஏற்றமானது 3%லேருந்து 5% ஏறும் பொழுது இதுவும் ரொம்ப ஒன்றும் பாதிக்காது. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு பெரிய சிம்டம். இதை வந்த உடனேயே நம்ம என்ன செஞ்சிடணும், கவனிக்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கு மேலே ஏற விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாலிசியெல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது மானிட்டரி பாலிசியாக இருந்தாலும் சரி, ஃபிஸ்கல் பாலிசியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசியாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்கங்க. சரி, ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே விலை ஏற்றமானது 5%லேருந்து 10% மாறும் பொழுது பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் விலை வந்து 5%, 10%, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா 100%, அதாவது நேற்று ₹1 விற்ற பொருள் இன்றைக்கி ₹2 ஆயிரும், இன்றைக்கி ₹2 விற்ற பொருள் நாளைக்கு ₹4 ஆயிரும், ₹4 விற்ற பொருள் ₹8 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அரசாங்கம் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி போடுறாங்க. மானிட்டரி பாலிசி போடுறாங்க, ஃபிஸ்கல் பாலிசி போடுறாங்க. இதை பற்றிலாம் நமக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ரைட், இந்த இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், அதாவது என்னென்னா மக்கள் மத்தியில் நம்மளுடைய இன்கம் வந்து என்ன செய்யப்படும், அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். இதில் இந்த இன்ஃப்ளேஷன் வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காதுங்க. அதாவது வந்து என்னென்னா, பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இது சாதகமாக அமையும். இந்த இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னா, பணம் நிறைய இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான பொருட்கள் பணிகளை வாங்க முடியும். பணம் குறைவாக இருக்கிற ஆட்கள் அது வாங்க முடியாது. நிச்சயமாக இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லா இடத்துலையும் ஒன்று போல நமக்கு வந்து கொண்டு வராது. அதுதான் அந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து பெரும் அளவில் நமக்கு பாதிக்கப்பட்டுரும். ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்லுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக 1920 ஜெர்மன் நாட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக ஒரு முட்டையினுடைய விலை இருக்கு இல்லையா, அது நம்ம நாட்டினுடைய பண மதிப்புக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹20,20,000. யோசிச்சு பாருங்கள், ₹20,20,000 ஒரு முட்டை விற்றுது அப்படின்னா, நம்மளை மாதிரி சாதாரண மக்களோ இல்லை நடுத்தர மக்களோ வந்து வாங்கி அதை வந்து சாப்பிட தான் முடியுமா, பார்க்க முடிகிறதே பெரிய விஷயம் ஆயிரும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சரை கொண்டு வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு எடுத்துக்காட்டு மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ரைட்டு, இதே மாதிரி தான் டீஃப்ளேஷன், அதாவது பணவாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதை அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். பணவாட்டம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.